வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. நாம் இந்த பதிவில் பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் தோஷம் பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆண்மை என்றாலே செவ்வாய் என்று சொல்வார்கள். வீரத்தின் விளைநிலம் செவ்வாய். காவல், இராணுவம் மற்றும் விளையாட்டு துறைகளுக்கு காரகனான செவ்வாய். பொதுவாக செவ்வாய் லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும், லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும், லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திலும், லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய ஆயுள் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்திலும், லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலும் இருந்தா செவ்வாய் தோஷம் என்பது ஒரு பொது விதிங்க. இதுல ஆண்களுக்கு 4, 7, 8ஆம் இடங்களிலும், பெண்களுக்கு 4, 8, 12ஆம் இடங்களிலும் செவ்வாய் இருந்தா தோஷம் என்பது ஒரு சிறப்பு விதி. ஆனா இந்த விதிகளுக்கு நிறைய விதி விலக்குகள் இருக்கிறதுங்க. செவ்வாய் மேச ராசி மற்றும் சிம்ம ராசி மற்றும் விருச்சிக ராசி, மகர ராசி, கும்பராசி இவைகள்ல செவ்வாய் இருந்தா செவ்வாயினால் ஏற்படும் எந்த தோஷமுமே இல்லைங்க. மேலும் இந்த கடக லக்னக்காரர்கள் மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு செவ்வாயினால் வரும் எவ்வகை தோஷமும் பிரச்சனையை ஏற்படுத்துவதில்லை. ஆனா செவ்வாய் இருக்கும் ராசிநாதன் செவ்வாய்க்கு கேந்திரம் மற்றும் திரிகோண ராசிகளில் இருந்தாலும், புதன், சந்திரன், சுக்கிரன், குரு இவர்களோடு கூடினாலும் அல்லது இவர்களுடைய பார்வை பெற்றாலும் செவ்வாய் தோஷம் பரிகாரம் என்றாகும். இதற்கு செவ்வாய்க்கு அதிபதியான முருகன் ஆலயங்களில் கந்த சஷ்டி கவசம்